ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி முதலமைச்சரும் தாவேக தலைவருமான விஜய் அறிவிப்பு. காங்கிரஸ் தலைவர்கள் முதலமைச்சர் விஜயை சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஒதுக்கீடு. டெல்லி மால்வியா நகரில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். पानी मार देगा ना டெல்லியில் ஹோட்டல் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். தீ விபத்தில் பலியானோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவு. தமிழகத்தின் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் போதைப் பொருள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சைபர் கிரைம் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். போதை பொருட்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் கட்டுப்படுத்தலுக்கு, சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு எல்லா நடவடிக்கை எடுக்க போகிறோம். டாஸ்மாக் துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதை தடுப்பது, காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். (2016) சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது. திமுக வேட்பாளர் அப்பாவு வெற்றி பெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என வருமான வரித்துறை வாதம் முன்வைத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முதல்வர் விஜய் தரப்பிலிருந்து தொடர்பு கொள்ளவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேட்டி. அதிமுக குறித்து பேசும் பாணியை முதல்வர் விஜய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரோ அவருடைய அலுவலகத்திலிருந்தோ பொதுச் செயலாளர் சந்திப்பதற்கு யாரும் நேரம் கேட்கவில்லை, அனுமதி கேட்கவில்லை என்பதை நான் தெளிவாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தாவேகாவுக்கு ஆதரவு என்ற முடிவை நாங்கள் எடுக்கவில்லை என திமுகவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் சேர்ந்துவிட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். நான் அப்படி ஒரு முடிவு எதுவும் இப்ப எடுக்கல. அவர்களுக்கு இந்த சொல்லையே தாங்கிக் கொள்ள முடியாத கொஞ்சம் கோபம் ஏற்படுகிறது சொன்னா, மற்றவர்கள் அதிக இடங்களை பெற்றவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தவாறே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் சேர்ந்து விட்டார்களே. அப்படிப்பட்ட எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லையே. அது சகோதரர்கள் கோபப்பட்டாலும் அது உரிமையோடு அவர்கள் கொள்ளுகிற கோபம் என்று நான் எடுத்துக்கொள்வேன். காவல்துறை உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் சிறைத்துறை டிஜிபியாக நியமனம். திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. இந்த சம்பவத்தில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சென்னை கோயம்பேடு பாரில் கார் ஏற்றி 2 பெண்கள் கொல்லப்பட்ட சம்பவம். பாரில் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவாக வழங்கப்பட்ட பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் மயங்கி விழுந்த சம்பவம். முதலுதவி சிகிச்சைக்கு பின் பலர் வீடு திரும்பிய நிலையில் 11 பேர் ஜெனரல் வார்டிலும் 2 ஐசியூவிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பந்தப்பட்ட கேட்டரிங் நிறுவனத்திற்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட 2 மீது குண்டாஸ் பாய்ந்தது. கர்நாடகா மாநில முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் பதவியேற்றுக் கொண்டார். துணை முதலமைச்சராக பரமேஸ்வரா பதவியேற்றார். ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಎಂಬ ಹೆಸರಿನಾದ ನಾನು ಕಾನೂನು ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು ನಿಷ್ಠೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೇನೆಂದು ನಾನು ಭಾರತದ ಸಾರ್ವಭೌಮತ್ವವನ್ನು ಮತ್ತು ಅಖಂಡತೆಯನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುತ್ತೇನೆಂದು ಮತ್ತು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ನನ್ನ ಕರ್ತವ್ಯವನ್ನು ಶ್ರದ್ಧಾಪೂರ್ವಕವಾಗಿ ಮತ್ತು ಅಂತಃಕರಣಪೂರ್ವಕವಾಗಿ ನಿರ್ವಹಿಸುತ್ತೇನೆಂದು ಭಯ ಅಥವಾ ಪಕ್ಷಾತೀತವಲ್ಲದೆ ರಾಗ ದ್ವೇಷವಿಲ್ಲದೆ ಎಲ್ಲ ಬಗೆಯ ಜನರಿಗೆ ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಮತ್ತು ಕಾನೂನಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ನ್ಯಾಯಯುತವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆಂದು ನನ್ನ ಅಜ್ಜ ಗಂಗಾಧರಜ್ಜನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ಮಾಡುತ್ತೇನೆ. ಶ್ರದ್ಧಾಪೂರ್ವಕವಾಗಿ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. மேற்கு வங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ரிதா பிரதாப் பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 59 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக சபாநாயகரிடம் கடிதம் வழங்கிய நிலையில் அறிவிப்பு. குவைத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் தூதரகங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல். விமான நிலையத்தில் பணியில் இருந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கட்டாய உழைப்பு புகார்கள் காரணமாக இந்தியா மற்றும் சீன பொருட்களுக்கு 12.5% வரை வரி விதிக்க அமெரிக்கா முன்மொழிந்துள்ளது. ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்தில் சீன இறக்குமதிக்கு வரி விதிக்க பயன்படுத்தப்பட்ட 301 சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கிழக்கு யுக்ரைனில் ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதியான டொனெட்ஸ்க் பகுதியில் பயணிகள் பேருந்து மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் பேருந்து வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.